கமலாக்கள் என் பூமரம்டா, என் பூமரத்துக்குள்ள நின்று கயிறு அடிச்சா அந்த ரோசா பூ எல்லாம் கொட்டுப்பட போகுது. இவ்வளவு நாளும் நாங்கள் முந்தி சொன்னா கேக்குற இல்ல, ஒரு வயசுல 5-6 பிக்மேக் சாப்பிடணும், கொக்கோ கோலா குடிக்கணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், எந்த நேரமும் அடிபட்டு கொண்டே நிப்ப எங்களோட ஒரு 15-16 வயசு மட்டும். நாங்களும் சொல்லி சொல்லி அழுத்து ஏலாதுன்னு சொல்லித்தான் விட்டு நாங்கள். இப்ப என்னடான்னு கேட்டால், நீ ஜிம்முக்கு போறா, வீட்டுல எக்ஸசைஸ் செய்யறா, கயிறு அடிக்கிறா, இப்ப இது என்னத்துக்காண்டி இதுகளெல்லாம் செய்யறானே. சின்னம்மா நீங்க சொல்லிக்க எனக்கு அப்போ விளங்கல. என்னென்றாலும் அப்பா அம்மா சொல்லிருந்தேன்னு போட்டு விட்டுட்டேன். நான் அந்த கிரேட் 9ல ஒரு ஃபுட்பால் டீம்ல இருந்து என்னையே மினிமம் ஒரு படியனை மட்டும்தான் கட் பண்ணுவேன் 50-60 பேருக்குள்ள. அது எனக்கு ஒரு மான பிரச்சனையோ, ஒரு அவமானம், ஒரு சரியான என்ன நானே குறைவா நினைச்சேன். நான் இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு, ஒரு டிரைவ் எனக்குள்ள வந்தது. இப்படி நான் இனி இருக்க கூடாது, என் வாழ்க்கையை நான் முன்னேற்றம் பண்ணு. அந்த டிரைவ் அப்ப துவங்கினது. இன்னும் அந்த டிரைவ் நிக்கல. ஏனென்றால் எனக்கு இது ஒரு சரியான சிக்னல்ல ஒரு சரியான குறையா இருந்தது. அந்த உடம்பா இருந்தது, அந்த ஃபுட்பால் டீம்ல இருந்து கட் பண்ணது, ஆக்கள் என்ன கிடைக்கிறது சரியான ஒரு குறைவா இருந்தது. ஆனா அந்த குறைதான் இப்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை வச்சுதான் இன்னும் ஆக்களை முன்னேற்றம் பண்ணு, நான் என்ன முன்னேற்றிக்கொண்டு வேற ஆக்களையும் முன்னேற்ற ட்ரை பண்றேன். இதே மாதிரிதான் வேற ஆக்களுக்கும் டிரைவ் இருக்கு, ஆனால் அவைக்கு விருப்பமான விஷயங்கள்ல கிணவர் வேற ஆக்களுக்காண்டி வாழ ட்ரை பண்ணின, கார் வீடு இதெல்லாம் வண்டி அதுதான் வாழ்க்கைண்டு. இப்படி உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் சேர்க்க ஒவ்வொரு நாளும் விடியா முழும்பிக்கே சிட்டியான எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இப்ப உங்களுக்கு பூமரத்தை நீங்க விடியா முழும்பி எனர்ஜியோட சிட்டியான தண்ணி அடிக்கிறீங்க, பட்டுறீங்க, அதை செய்யுங்க, எனர்ஜியா செய்யுங்க, உங்களுக்கு அது விருப்பமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் எனக்கு ஜிம். வேற ஆக்களுக்கு வேற விஷயங்கள். உங்களுக்கு எது பெருசோ, நீங்க என்ன சின்னல குறையா நினைக்கிறீங்களோ அதைத்தான் பெருசா நினைப்பீங்களா. அதை கூட உங்களோட வாழ்க்கையில செய்யுங்கோ, உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு வளர்ச்சி வருமானு பாருங்க, அதான் மாத்துங்க.